புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கைகளை தட்டி நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவே அனுதினமும் உமக்கே. நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். கைகளை உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவே அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவே அனுதினமும் உமக்கே.
உமக்கே. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் இதோ நம் ஆண்டவர். அவர் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரே அரசராக இருக்கிறார். அவருடைய அரசத்துவத்தில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே, நீரே அரசராக, நீரே என்றென்றும் அரசாளுகிற அரசராக இருந்து கொண்டிருக்கிறீர் அப்பா என்று நாம் பறைசாற்றுகிற பொழுது, நம்முடைய அரசத்துவத்தில் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மன்றாடுகிற போது அவர் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை விடுவித்து பாதுகாக்கிறார். ஆண்டவரிடத்திலே நம்முடைய உடல் உள்ளம் ஆன்மாவை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே உடலை ஒப்பு கொடுங்க, உள்ளத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆன்மாவை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கருணையுடன் ஏற்று வழி நடத்துவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்களை ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த பாரத்தோடு வந்தீங்க அல்லது என்ன சிறப்பு தேவைகளோடு வந்தீங்க, ஆண்டவருடைய இப்ப சொல்லுங்க. எங்கே இருவர் மூவர் கூடிய நாமத்திலே செபிக்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னுடைய குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவன். அவரால் எல்லா இடத்திலும் இருக்க முடியும். எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள். நீ கண்களை மூடி ஒரு இதயத்தால் அவரோடு இணைந்தால் போதும். இதோ உன்னுடைய வேதனையை சொல்லு. மனிதர்களிடத்திலே கொட்டிய அந்த வேதனை, நீ மனிதர்களுக்கு முன்னாடி வடித்த கண்ணீர் எல்லாம் வீணாய் போய்விடும். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நீ வடிக்கிற கண்ணீர் எல்லாம் சேர்த்து வைக்கப்படும். உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி மேகமாய் மேகஸ்தம்பமாய் எழுந்து நிற்க போகிற ஆண்டவர் இதோ உங்களை விடுவிக்கவே வந்தேன் என்ற வார்த்தையின்படி உனக்கு உதவி செய்யவே உன் மத்தியில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மேகமாய் மேகஸ்தம்பமாய் எங்களை வழிநடத்தினவரே, இதோ தூபம் போல என் பிள்ளைகளின் ஜெபங்கள் முது திருமணி எழுவதாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இதுதான் தகப்பனை கவலை என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இதோ பிள்ளைகளின் மீது பயம் வைத்திருக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. எதிர்கால வாழ்வை குறித்து அச்சம் இருக்கிறதா? வாழ்க்கையை நீங்கள் துளைத்து விட்டதாக நீங்கள் பயந்து போய் வந்திருக்கிறீங்களா? இல்லது என்ன செய்வதென்று தெரியாதபடி நிற்கிறீங்களா? இல்லை, நான் இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவள் அல்ல, நான் கேட்டால் இந்த கடவுள் கொடுப்பாரா? அவர் எல்லாரையும் அன்பு செய்கிறவர். எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். அவர் யாருக்காகவும் குறிப்பு எழுதி வைத்துவிட்டு ரத்தம் சிந்தவில்லை. அவர் உலக மக்கள் அனைவருக்காகவும் ரத்தம் சிந்தினார். மன்றாடுகிற, மனமுருகி மன்றாடுகிற, நம்பிக்கையோடு செபிக்கிற பிள்ளைகளின் வேண்டல்களை ஆண்டவர் கேட்கிறார். இதோ கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. பாடுவோமா எல்லோரும். தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் எம் கைகளை உயர்த்தினோம் ஐயா. பாடுவோம். மாலை பலி போல் எம் கைகளை உயர்த்தினோம் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறோ, விரைவாய் உதவி செய்யும். பாடுவோம். உம்மை நோக்கி கதறுகிறோ, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மனக்குமுறல்கள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது உமது திருமுன் தூபமாய் எழுந்து நிற்கிறது. அது மேகங்களை தாண்டி வருவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய காயப்பட்ட இதயத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டும் இப்பொழுது உமது திருமுன் எழுந்து நிற்பதற்காக நன்றி கூறி செபிக்கிறோம்.
தேவரீர் பிள்ளைகளை கரமெடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே இங்க இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, நீ நற்செய்தியிலே நீங்க பார்த்தீங்க, யூதாசு கடைசி நேரம் வரைக்கும் அவன் தவறாய் நின்றான், இயேசு சரியாய் நின்றார். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ விரும்பியதை போய் செய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தவறு செய்கிறவனை கையை பிடிச்சு இழுக்கவே மாட்டார், ஆனால் உனக்கு உணர்த்துவார். இதோ மகளே, மகனே, இதை செய்யக்கூடாது, உன்னோட பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அவருடைய பேச்சை புறக்கணிச்சுட்டு தான் நம்ம போய் பாவம் செய்கிறோம். அவருடைய கரம் நம்மை பிற்றி கொண்டு இருக்கிறது, போக வேண்டாம்ப்பா. ஆனாலும் நம்ம ஒரு கரத்தை உதறி தள்ளிவிட்டு தான் நம்ம பாவம் செய்ய போகிறோம். அங்குதான் அது பாவமாக உருவெறுகிறது. பாவ சிந்தனை கூட பாவமாக கருதப்படுவதில்லை. பாவ சிந்தனை வருவது இயல்பு. ஆனால் அந்த பாவத்தை நம்ம செயல்படுத்துகிற விதம் இருக்கு பாருங்களேன், அதுதான் ரொம்ப வேதனையானது. என் அன்பு பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் இந்த தவக்காலத்தினுடைய சிறப்பான அந்த இறுதி நாட்களில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், பாவ சங்கீதனை செஞ்சிட்டீங்களா? பாவத்தை அறிக்கை செய்யாம நீங்க ஏதோ ஒன்று கசப்பை தூக்கி கொண்டு போறீங்களே, எப்படி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைக்க முடியும்? உயிர்ப்பை நீங்க சிந்திக்க போறீங்க. இயேசு ஆண்டவர் உயிர்த்தாருன்னு நம்ம பேச போறோம் இந்த 2 நாள்லாம், இன்னும் 2-3 நாள்ல. பாருங்க, இயேசு எதற்காக சாகணும், எதற்காக உயிர்க்கணும்? எங்கேயோ இருந்தவர் அவர் பேசாமல் இருந்திருக்கலாமே. இந்த சிலுவை சொல்லுகிற செய்தி என்ன? தொட்டு கும்புறதுக்கு சிலுவையா? இல்லை, உட்கார்ந்து தியானிப்பதற்கு தான் சிலுவை. உட்கார்ந்து தியானிக்கணும். இந்த இயேசு இறந்தார் உயிர்த்தார் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அறிவில் இருக்குது, எனக்கு தெரியும். இயேசு இறந்துட்டார், உயிர்த்துட்டார், எல்லாம் தெரியும். பாருங்க, அறிந்திருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை நம்புகிறாயா? அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்தணும் செயல்பாட்டில். செயல் இல்லாமல் உங்கள் நம்பிக்கை வெற்று நம்பிக்கை. அப்போ அந்த செயலில் வெளிப்படுகிறதா? அப்போ இயேசுவினுடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னை மன்னிக்க முடியும் அவரால். ஏன்னா யாருமே செய்ய முடியாதது. ஏன்னா எந்த விலங்கும் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியல. பாவம் ஒரு பெரிய ஒரு வழியை அடைத்துவிட்ட ஒரு பெரிய பாதகமாக மாறி போனது. பாவம் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லவர்கள் கூட பாதாளத்தில் தான் கிடந்தாங்க, நல்லவர்கள் கூட எழுந்திரிச்சு வர முடியல. சாமுவேலை நீங்கள் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில். பாருங்க, இந்த சவுல் போய் எழுப்புறார், ஒரு மந்திரவாதி கிட்ட உதவி கேட்குறார், இந்த இடத்துக்கு போருக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு. அப்போ யாருடைய ஆவியை போய் எழுப்புறாரு? சவுலினுடைய சாமுவேலினுடைய ஆவியை போய் எழுப்புறார் சவுல். அப்போ அந்த சாமுவேல் கோபப்படுறார். அப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம்? நல்லவர்கள் கூட பாதாளங்களில் அடைக்கப்பட்டு கிடந்தார்கள், அவர்களால் விடுதலை பெற முடியல. எது வரைக்கும்னா இயேசு ஆண்டவர் கல்வாரி மலையில் இரத்தத்தை சிந்தி அந்த பாதாளங்களுக்குள் இறங்கினார் என்று நம்ம விசுவாசத்தில் அறிக்கை இடுகிறோம். நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் அவர் பாதாளங்களுக்குள் இறங்கி அவர் நம்மை மீட்டெடுத்து தான் இந்த பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். இதோ தெய்வத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் மிகவும் உன்னதமானவை. அவர் 3 நாள் எதற்கு கல்லறையில் துயில் கொண்டார்? அவர் கல்லறையில் தூங்கிக்கிட்டுலாம் இல்லை, பாதாளங்களுக்குள் இறங்கி அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து, இதோ நான் பாதையை திறந்துட்டேன் வாங்க என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அந்த வழி அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே நம்மக்கிட்ட வந்தார் உயிர்த்த இயேசுவாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த உயிர்த்த இயேசு தான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார். நீ உயிர்த்து ஒரு புது மனுஷியாக மாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தவக்காலம். அதில் மன்னிப்பு கேட்குற அந்த ஒப்புரவு அருட்சாதனம், அதுக்கு ஒரு குருவானவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. வாசப்படியில் உங்களுக்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு குருவானவர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் நம்ம இந்த பாவ சங்கீர்த்தனை செய்து விட்டோம்? யோசித்து பாருங்களேன். பாவம் செய்துவிட்டு பாவத்தோடு கூட நீங்கள் பயணிக்கிற அந்த பயணம் பாதகமான பயணம். யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு இயேசு பேசியே கேட்கல. பக்கத்தில் ஒரு மனுஷனாக இருந்து இயேசு பேசினார், ஒரு நண்பனுக்கு நண்பனாக இருந்து பேசினார், கேட்கல. ஏன்னா அவன் சுயநலத்தினுடைய உச்சத்தில் இருந்தான்.
பாவம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சுயநலம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அவ்வளோதான். அது நீங்கள் பாவத்தை வச்சு எடுத்து வச்சு பாருங்கள். எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய அடிப்படை விஷயம் எது எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு இந்த பாவம் இந்த பாவம் அந்த அந்த சுகம் எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும். அதனுடைய பாவத்தினுடைய உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுதான் அதனுடைய அடிப்படை நிலை. அதனால தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு அளிக்கிறாரு. ஓடு, உன்னை கழுவிக்கொள், மீண்டும் புது படைப்பாய் மாறு, என்னிடத்திலே வா, நான் அப்போ உன்னை தாங்கிக் கொள்வேன். நான் நீ செய்ய வேண்டியதை செய்யாம நீ நியாயம் பேசிக்கிட்டு இருந்துட்டுன்னா, இல்லை நான் நியாயம் பேசலையே, தந்தைகிட்ட போய் அப்பா இது வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமா, இந்த சிலுவை சாவு ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இது வேற மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது செய்ய முடியுமா? அப்பா கிட்ட இயேசு பேசலையே, பேரம் பேசலையே. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து தானே நம்ம எல்லாம் மீட்டார். கடமையினால தலையில் அடித்து கொண்டு வேதனையினால் அவர் சாகலை, அன்பினால இந்த சிலுவை சாவை ஏற்றார். தந்தையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது உண்மை, இன்னொரு புறம் மக்களாகிய உங்களின் என் மீது அவர் கொண்டிருந்த அன்பு உண்மை. அதனால தான் இந்த காரியம் ஜெயிச்சது. அப்போ நீங்கள் முதல்ல இயேசு இரக்கம் காட்டிட்டாரு மனுக்குலம் எல்லாத்துக்கும். நீங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு இரக்கம் காட்டிட்டீங்களா? உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகுது. யூதாசினுடைய ஆத்மா நரகத்துக்கு போனது. இவன் பிறவாதிருந்தால் நலம்னு சொல்லி கடவுளே சொல்லக்கூடிய வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷன்தான் இந்த யூதாஸ். இன்னைக்கு நம்மளையும் பார்த்த ஒரு கடவுள் அப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கும். இந்த பாவ அறிக்கை இன்னும் செய்யாமல் இவ்வளவு வாய்ப்புகளையும் தவிர்த்து விட்டு 6 வாரங்கள் பாருங்க, எத்தனை இடத்துல தியானம் எங்களால் ஓட முடியல, அவ்வளவு இடத்துல நாங்கள் தியானம் கொடுத்துட்டே இருந்தோம். இவ்வளவு தியானம், இந்த பங்கிலும் தியானம் நடந்தது. ஒரு குருவானவர் வந்தார். இதோ எல்லா பங்குகளிலும் நடந்தது தியானங்கள், எல்லா பங்குகளிலும் 30 அருட்சாதனங்கள் நடத்தப்பட்டது. இவ்வளவையும் நீங்கள் புறம் தள்ளிவிட்டு நின்றால் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? யூதாஸ் எல்லா வாய்ப்பையும், சீடர்கள் சொல்லியிருப்பாங்க, யாரையோ சொல்றாரு, எவன்னு தெரியல, யூதாசு கூட தான் நின்றுப்பான். யாரையோ ஒரு பொடி வச்சு பேசுறாரு, என்னன்னு தெரியலையே, யூதாசு எனக்கும் தெரியாது அப்படின்னு தான் நின்றுகிட்டு இருந்தான். பாருங்க, மனமாற மறுத்த ஒரு மனிதன். நீங்களும் மனமாற மறுத்தால் உங்களுக்கு கிடைக்க போறது இந்த வேதனை. நான் இதெல்லாம் சொல்றது உங்களை சபிக்கிறதாக நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல. ஒரு சிலர் அப்படிப்பட்ட செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பங்கை சார்ந்தவர்களே, இவர் சபிக்கிறாரு, உங்களை எச்சரிக்கிறோம். சபிக்கிறதுனா அது வேற, நீ நாசமா போயிடுவ, நீ உருப்பட மாட்ட, நான் சொல்றேன், அந்த மாதிரி தான். அந்த வார்த்தைகள் தான் சபிக்கிற வார்த்தைகள். இது சபிக்கிற வார்த்தைகள் என்று நீங்கள் நினைத்தால் அந்த சாபம் என் தலையில் விழட்டும். இது சபிப்பதற்காக சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, உங்களை எச்சரிப்பதற்காகவும் உங்களை காப்பாற்றுவதற்காகவும் சொல்லுகிற வார்த்தைகள். நீங்கள் ஓடி போய் பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள், மனமாறுங்கள், விடுதலை பெறுங்கள், ஆண்டவருடைய உயிர்ப்பில் நீங்கள் பங்கு பெறுங்கள் அப்படின்னு தான் நம்ம அழைப்பு கொடுக்குறோம். இதோ நீங்கள் ஒருவேளை உங்கள் மனசு எங்கள் வார்த்தையினால் தொடப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, ஆண்டவரால் தொடப்படுவீங்க. ஒரு விஷயம், உங்கள் கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பாருங்கள், கண்களை திறந்து பாருங்கள். ஆண்டவர், நீர் என்னை தாங்குவதால் நான் உமக்குள்ளே ஒன்றித்திருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் தாங்குகிற பிள்ளைகள் எல்லாரும் வெற்றி அடைவார்கள். ஆண்டவர் தாங்க வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டியதை செய்தால்தான் அவர் என்னை தாங்க முடியும். சீடர்களுடைய பலவீனத்தை தாங்கினார். பாவம் செய்த 2 பேரை இந்த தராசில் வச்சு பார்க்குறோம். ஒன்று பேதுரு, இன்னொன்று யூதாஸ் இஸ்காரியோத். 2 பேர் பாவமும் ஒரே பாவம். இவன் யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்தான், செய்யக்கூடாததை செய்தான், சின் ஆஃப் கமிஷன். இவன் இது பேதுருவோ செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டார், சின் ஆஃப் ஒமிஷன். இவர் தான் இயேசுன்னு சொல்லியிருந்திருக்கணும். அவருக்கு 3 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய். இயேசு சொன்னபடியே நடந்தது. ஆனால் இந்த மனுஷன் மனம் உடைந்தார். இவன் மனம் உடைந்தான். இவர் மீண்டும் இயேசுவிடத்தில் ஓடி வந்தார். பேதுரு, இவன் ஒரு கயிறை தூக்கிட்டு போய் ஒரு மரத்துல தொங்குனான். ஆண்டவருடைய இரக்கம் இறுதி வரை உண்டு. ஒப்பு கொடுங்களேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் மனம் உடைக்கப்பட்டால் தயவு செய்து ஓடுங்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபாதர் ராத்திரி வரைக்கும் இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார். ஓடுங்க, ஃபாதர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஆண்டவர் இயேசு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். உனக்காக நாள் முழுவதும் குருவானவர் அல்ல,
இயேசு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்போமா? நீர் என்னை தாங்குவதால் இயேசுவே, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, என் பாவத்தை நான் அறிக்கை செய்யாத வரை என் எலும்புகள் எல்லாம் கலன்று போயின. அதனாலதான் வியாதிகள், வேதனைகள், தூக்கமில்லாத நிலை. இதோ நாம பாவ சங்கீர்த்தனம் செய்து விட்டோம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா யோசித்து பாருங்க, நீங்க பாவ சங்கீர்த்தனத்துல என்னத்தை போய் சொன்னீங்க? பல நேரம் புலம்பல். அவன் அப்படி பண்ணனா, இவன் இப்படி பண்ணனா, அதனால நான் இப்படி பண்ணினேன். இல்ல, நியாயப்படுத்துதல் அல்ல, அங்கே மன வருந்துதல் மட்டுமே. போய் வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் அங்க போய் சொல்லிட்டு வந்தது பாவ சங்கீர்த்தனமா? இல்ல, நீ பாவத்தை சொல்லாமல் பிசாசு உன் வாயை மூடி மறைச்சிட்டான். பாவத்தை நீ அறிக்கை செய்ய முடியல. பலருடைய பலவீனத்திற்கு காரணம் அதுதான். அவங்க நினைச்சுக்கிறாங்க, நான் பாவ சங்கீர்த்தனை செய்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு அருட்சாதனம் நீ செய்ததை நினைவு கூர்ந்து பார். நீ குருவானவரிடத்திலே, ஆண்டவரிடத்திலே பாவத்தை சொன்னாயா அல்லது உன்னுடைய வேதனையை கொட்டினாயா? நீ வேதனையை கொட்டி இருந்தால் அது பாவ சங்கீர்த்தனம் அல்ல. நீ பாவத்தை சொல்லாதவரை உனக்கு விடுதலை கிடைக்காது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உனக்கு தூக்கத்தையும் நிம்மதியையும் நிறைவையும் கொடுக்க வல்லவர். அவர் கொடுக்க உதவி செய்யும்படியாய் மன்றாடு. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்த தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்த தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறேன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். ஆண்டவர் உன்னை மன்னிக்க, உன்னை தாங்கி செல்ல தயாரா இருக்கிறார். எல்லாம் செய்துட்டேன். பாவ சங்கீர்த்தனத்தை நான் முழுமையான உணர்விலே செய்திருக்கிறேன். இதோ கடவுள் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கலங்காதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. புதிய பெயரால் ஆண்டவர் உன்னை அழைக்கப் போகிறார். புதிய கிருபைகளை ஆண்டவர் உனக்கு வழங்க போகிறார். நேற்றைய தினம் குருக்களுக்கான தியானம் நடந்தது. அதில் அநேக குருக்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்தார். இதோ நீங்கள் நினைக்கலாம், இந்த சாமியாருங்கெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறாங்களா? கண்டிப்பாக நாங்கள் அநேக தடவை செய்கிறோம். எல்லாரும் பாவிகள். நம்ம எல்லாருமே இந்த பாவத்தை அறிக்கை செய்தாக வேண்டும். ஒருவேளை நான் இன்னும் செய்யலன்னு நீங்க நினைத்து உட்கார்ந்திருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்திலே ஓடு. ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறவர். இதோ அவர் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற ஒரே ஒரு காரியம் உன் பாவம். அவர் பேசுவது உனக்கு கேட்காதபடி தடை செய்வது உன்னுடைய பாவம். அவருடைய குரலை கேட்க முடியாதபடி உனக்கு திரையிட்டு இருப்பது உன்னுடைய பாவம்.
ஆகவே ஆண்டவரே, என் பாவத்தை அறிக்கை செய்வேன், என்னை நான் மீட்டெடுத்துக் கொள்வேன். உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. கரங்கள் இரண்டையும் கும்பிடுவோமா? கும்பிட்டு கண்களை திறந்து இயேசு ஆண்டவரை பாருங்க. நீர் என்னை தாங்குவதால் நான் நிம்மதியாய் தூங்குவேன் என்று ஆலயத்தில் தூங்குறதுக்கு இல்லை, உங்களுடைய ஆத்மா தூங்கிடாதபடி விழிப்பாயிருந்து உடலில் நல்ல உறக்கம் நல்ல சுகம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். இது நாங்கள் சொன்னது அல்ல, திருச்சபையினுடைய பாடம், இயேசு நமக்கு காட்டியிருக்கிற வழி, பவுலடியார் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு அருமையான அடையாளங்களைத்தான் நான் இன்று உங்களோடு பேசியிருக்கிறேன். இதோ இயேசு ஆண்டவரை ஒரு விசை கண்களை திறந்து பார்த்து சொல்லுவோமா? இயேசு ஆண்டவரே, நீர் என்னை தாங்குவதால், நீர் என்னை தாங்குவதால் நான் நிம்மதியாய் உறங்குவேன், நான் நிம்மதியாய் உறங்குவேன். என் வாழ்வின் துன்பங்களை நினைந்து, என் வாழ்வில் துன்பங்களை நினைத்து, என் வாழ்க்கையில் நான் கடந்து கொண்டிருக்கிற தீமையின் அதிகாரங்களை நினைந்து துன்புறாதபடி நீர் எனக்கு அமைதி அருளுகிறீர். எனக்கு எதிராக எழும்புவோருடைய திட்டங்களை எல்லாம் முறியடிக்கின்றீர். என் எதிரிகளின் மத்தியில் எனக்கு விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறேன். என் எதிரிகள் காணும்படி எனக்கு வாழ்வை வாய்க்க பண்ணுகிறேன். வெற்றி அடைந்த ஆண்டவரே, சாவின் தலைகளை முடித்தெறிந்து வெற்றி கொண்ட எங்கள் ஆண்டவரே, நாங்களும் வெற்றியடைய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் காட்டிய வழியில் நாங்கள் நடந்து செல்ல அந்த ரட்சிப்பின் பயணத்தை எங்கள் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. சீடர்களின் கண்கள் திறக்கப்பட்டது போல அவர்களின் அச்சத்திற்குரிய மனப்பான்மை மாற்றப்பட்டது போல அவர்களது நம்பிக்கைக்குரிய நிலைகள் எல்லாம் உடைத்து எரியப்பட்டது போல எங்கள் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனாக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க
எழுந்து பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்தருளோ. எங்களுக்கு உதவி செய்தருளும். நம்பிக்கையற்ற மனநிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி அருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்திருப்போமா. ஆண்டவர் நம்பிக்கையோடு பயணிக்கிற பிள்ளைகள். நம்பிக்கைன்னா மனசுக்குள்ள ஏதோ நினைத்து கொண்டு இருப்பது தான் நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கையின்படி வாழ்கிற பிள்ளைகள். ஆண்டவர் இருக்கிறாரு, நான் ஏன் கலங்கணும்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். சில பேர் எதுவுமே செய்யாமல் ஆண்டவர் பார்த்து பாருன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி அல்ல. மனித நிலையிலே நம்ம அறிவுக்கு எட்டிய விதத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஆண்டவர் மித்ததை பார்த்துப்பார். கடவுள்கிட்ட விட்டுட்டு அது என்ன நடந்தாலும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்ம மன உறுதியோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறார், நிறைத்து நிறைத்து நிரப்புவார். பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இரட்டிப்பாக்கி தருவார். ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகளுடைய அனுபவத்தை இதோ நீங்களும் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி மன்றாடி துதித்து ஜெபிப்போம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். எங்கும் வசனம் பரவியது, எழுபேராவியால் நிரம்பியதா. எங்கும் வசனம் பரவியது, எழுபேராவியால் நிரம்பியதா. சீடர்கள் தொகையும் பெருகியது, சீடர்கள் தொகையும் பெருகியது. கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள், கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி எல்லாம் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாவின் கட்டுகள் உடையும்படியாய் துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது உங்களுடைய நாவு அசையட்டும். இதோ நாவை திறந்து, உதடுகள் திறந்து நீங்கள் துதிக்கிற துதி விண்ணகத்தை முட்டி செல்கிறது. இதோ ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க தயாராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. விடுதலையை வாய்க்க பண்ணுகிறவரே, பிள்ளைகள் உடலாலும் உள்ளத்தாலும் விடுதலை அடைய வேண்டும். அதன் வழியாக அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். அதன் வழியாக அவர்கள் தூய்மையுள்ள பிள்ளைகளாக இருந்து என்னை தேடி வருவார்கள்.
நான் அவர்களுக்கு அரசராயிருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் காட்டி இருக்கிற இந்த வழியை நாங்கள் அனைவரும் பின்பற்றிக் கொள்ள இதோ அதன்படி வாழ்ந்து நாங்கள் உமக்கு சான்று பகர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மார்பிலே வைத்து நம்முடைய எல்லா விதமான பலவீனத்தை ஒப்புக் கொடுப்போம். பாவ வாழ்க்கையில நாங்கள் கடந்து சென்று இருக்கிறோம் தகப்பனே. அந்த பாவத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டும் விழுந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த முறை நாங்கள் பாவ அறிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கை, சான்று பகரக்கூடிய சாட்சிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இன்னும் இந்த இடத்திலே பாவ அறிக்கை செய்யாதபடி நின்று கொண்டிருக்கிற பலவீனர்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் இருக்கிற இதோ பலவீனர்களுக்காக செபிக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவனாக பொறுப்பெடுத்துக் கொண்ட திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் பாவ அறிக்கை செய்ய விரும்பாமல் இதோ பிசாசின் எல்லா விதமான தீமையின் கட்டுப்பாட்டுக்குள் கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இன்று விடுவிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளில் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா ஒப்பு கொடுங்க. நீங்களே அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா உங்களை ஒப்பு கொடுங்க. இதோ உங்கள் வீடு ஒருவேளை உங்களால் காப்பாற்றப்படலாம். நீங்கள் ஒருவேளை அறிக்கை செய்யாத, கடவுளுடைய இரக்கத்தை மன்றாடாத மகனாக மகளாக இருந்தீங்கன்னா உங்களால் உங்கள் வீடு இதோ அழிவுக்கு உட்படுத்தப்படும், வேதனைக்கு உட்படுத்தப்படும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வேதனைக்கு உட்படுத்தப்படும் பிள்ளைகளை. ஆகவே நீங்கள் மனமாறி ஆண்டவருடைய இரக்கத்துக்குள்ளே ஓடி வந்து உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இதோ ஆண்டவருடைய காயங்களுக்குள்ளே உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இதோ அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்ற வார்த்தை தான். நீ பாவ சங்கீதனத்தில் போய் ஒப்புரவு அருட்சாதனத்தில் நீ காயப்பட போற. உன் பாவத்தை சொல்லும் பொழுது உன் இதயம் காயப்படும். அந்த காயத்துக்கு கடவுளுடைய காயம் மருந்திட்டு உன்னை குணப்படுத்தும். அவருடைய காயத்தால் உன்னுடைய காயங்கள் குணமடைகிறது என்று சொன்ன வார்த்தை அதுதான். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீ காயத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய காயம் உனக்கு மருந்தாய் மாறுகிறது, விடுதலையாய் மாறுகிறது, உனக்கு வெளிச்சமாய் அது மாறுகிறது. இயேசு உன்னை விடுவிக்க தயாராயிருக்கிறார். உன்னை நீ விடுவித்துக் கொள்ள தயாராயிருக்கிறாயா? அல்லது யூதாசை போல சுயநலத்தின் பிம்பமாய் நீ வாழ விரும்புகிறாயா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட சிறிய ஜெபத்தை மனசுல இருந்து சொல்லுங்க. ஆண்டவர் எங்கேயும் இல்லை, உன் பக்கத்திலே நிற்கிறார். கண்களை மூடி கரங்களை மார்பிலே வைத்து ஒரு விசை ஆண்டவரிடத்துல பேசிவிடு. ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, இதோ என்னை நீங்கள் விடுவித்தமைக்கு நன்றின்னு சொல்ல போறீங்களா? நான் வருவேன் ஆண்டவரே, நான் வந்து என் பாவத்தை அறிக்கை செய்வேன், என்னை மன்னித்துடுங்கன்னு சொல்லி உறுதிமொழி கூற போறீங்களா? ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவர் நம்மை விடுவிக்கவே வந்தேன் என்றவர் இந்த நேரத்தில் உங்களை விடுவிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விழுந்தாட் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றி ஞாபம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவிடல் திருரத்தமாகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ நீர் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவதேவன் போற்றி,